கைஸ் பிரைஸ் லார்ட். இன்றைக்கான ஒரு ஷார்ட் மெசேஜோடு உங்களை மீட் பண்ணுறதுல சந்தோஷம். என்ன மெசேஜ்னா, ஆர்டர் ஆஃப் லைஃப். அதாவது கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆர்டரோட வாழ்க்கையில் செயல்படுறவராக இருக்கார். அதை பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கர்த்தர் எல்லாத்தையும் படைக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஆர்டரோடு தான் படைக்கிறார். when God started created things, he did everything in his order. he still does it. அதாவது இப்போயும் அவர் எப்படி ஒரு சிருஷ்டிப்பு நாளில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியமாக வரிசையாக செஞ்சாரோ, அதே போல் இப்போயும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய வரிசையின்படி அதை செய்து கொண்டு வருகிறார், சரிங்களா? ஸோ இட் cannot be according to our own order we think, but he works in his order. அதாவது நம்ம நினைக்கிற வரிசையில் அவர் அதை செய்கிறதில்ல. அவர் எந்த வரிசையை முன்குறிச்சிருக்கிறாரோ, எப்படி செய்யணும் அப்படின்னு முன்குறிச்சிருக்கிறாரோ அந்த வரிசையின்படி அவர் காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். ஸோ நமக்கு ஒரு தனிப்பட்ட விதத்தில் நம்ம வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட வரிசை இருக்கணும் அப்படின்னு சொன்னால், லூக்கா 10:27 முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக. எப்படி அன்பு கூறணும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார் அ பர்சனல் இண்டிவிஜுவல் என்னன்னு பார்த்தா, வாட் வி கிவ் டு காட். அதாவது கர்த்தருக்கு நம்ம எதை கொடுக்குறோம், கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத அந்த லூக்கா 10:27 நம்ம படிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் அவர் பர்சனல் லைஃப் வாட் வி கிவ் டு காட். கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்கணும். ஸோ செகண்ட் ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இன்னும் அந்த வசனத்தை இயேசு எப்படி சொல்கிறாருன்னா, நான் உங்களிடத்தில் எப்படி அன்பு செலுத்தினேனோ அதே போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்போது செகண்ட் ஆர்டர் என்னென்னா, வாட் வி ரிசீவ் ஃப்ரம் காட். நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்தினது போல நீங்கள் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டீங்களா? தேவனுடைய அன்பை தேவனுக்கு தேவனிடத்தில் நிறைய பேர் அன்பு செலுத்துவாங்க. ஆனால் தேவனுடைய அன்பை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ரெண்டாவது ஆர்டர் என்னன்னு சொன்னால், வாட் வி ரிசீவ் ஃப்ரம் காட். கர்த்தரிடத்துலேருந்து நம்ம எதை பெற்றுக்கொள்கிறோம், அதுதான் ரெண்டாவது ஆர்டர். மூணாவது, அவர் நம்மளை அன்பு செலுத்தினது போல நீங்களும் ஒருவர் அன்பு செலுத்துங்கள். மூணாவது ஆர்டர், வாட் வி கிவ் அதர்ஸ் ஃப்ரம் தட் ரிசீவிங். அதாவது கர்த்தரிடத்துலேருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதிலேருந்து நாம் எதை மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். கர்த்தரிடத்துலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ நம்மளாக அதை செய்யணும்னு நினச்சோன்னா அது சாத்தியமில்லை. ஏன்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுக்குற விஷயங்கள் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், எதுவாக இருந்தாலும். ஸோ இதான் 3 ஆர்டர் ஃபார் அ பர்சனல் இண்டிவிஜுவல். வாட் வி கிவ் டு காட், வாட் வி ரிசீவ் ஃப்ரம் காட், and what we give to others from that receiving. ஓகே, ஃபைனலி எதுக்கு இந்த ஆர்டர் முக்கியம், ஏன் இந்த பர்சனல் லைஃப்க்கு ஒரு ஆர்டர் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால், காட் வாண்ட்ஸ் டு பில்ட் அவர் லைஃப். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார், கட்டி எழுப்ப விரும்புகிறார். இப்போ ஒரு பில்டிங்கை கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்பயுமே ஒரு ஆர்டர் உண்டு. அதே போல் நம்ம வாழ்க்கைக்கும் கர்த்தர் கட்டுறதுக்கான ஆர்டர் தான் இந்த வரிசை வச்சுருக்காரு, சரிங்களா? ஸோ ஒரு பில்டிங் கட்டும் போது ஃபவுண்டேஷனில் இருந்து தான் மேலே கட்டணும், அதுதான் காட்ஸ் வே. ஆனால் நம்ம மேலே நான் ஃபஸ்ட்டு மாடி கட்டிட்டு தான் கடைசியாக ஃபவுண்டேஷன் போடுவேன்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ வசனம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது ஆவிக்குரிய விஷயங்களை, தேவனுக்குரிய விஷயங்களை நாம் தேடும் பொழுது மற்றவைகள் நமக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம தவறாக நினைக்கிறது என்னன்னு சொன்னால், மற்ற எல்லா விஷயங்களையும் இப்போ சேர்த்துட்டு கடைசியில் நம்ம கடவுளுக்குரிய விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக ஒரு ஆர்டர் செட் பண்ணுறோம். அது கடவுளுடைய விருப்பம் அல்ல. முதலாவது தேவனிடத்தில் அன்பு செலுத்துவோம், பிறகு தேவன் நமக்கு கொடுக்குற அன்பை பெற்றுக்கொள்வோம், அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.